கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு நம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. தீங்கான காரியங்கள் மறுபடி நம்முடைய வாழ்க்கையில நேரிட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கும்போது நாம் தேவ பிரசன்னத்தை இழந்து நிற்கக்கூடிய நிலைகளை அது உணர்த்துகிறது. தேவன் நம்முடைய பட்சமாய் இல்லை என்பதை நாம் அந்த காரியத்தில் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனிடத்தில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு தங்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்முடைய இருக்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை கைக்கொள்ளக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை வேலியடைத்து பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும், நம்முடைய வசனத்தை வாசிக்கவும் அதை கைக்கொள்ளவும் உம்மை நேசிக்கவும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவ பிரசனம் நம்மை மூடி மறைத்து காத்து நடத்த, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி காத்து நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை கைக்கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா, நீர் சொன்ன உம்முடைய ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது தீங்கு எங்களை துக்கப்படுத்தாது. நீர் எங்களோடு இருக்கும்போது சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியாது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லப்பட்டபடியே அப்பா, உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளவும், உம்மை நேசிக்கவும், உம்முடைய வசனத்தின்படி நடக்கவும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து இனி தீங்கை காணாதபடி வாழ்ந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தரலும், வேலியடைத்து பாதுகாத்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.